டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ஆர்டிக்கல் 22 தடுப்பு காவல் சட்டத்திற்கு எதிரான உரிமை அதை தான் பார்க்குறோம். இது நம்ம இரண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்டனை காவல் சட்டம், இரண்டாவது தடுப்பு காவல் சட்டம். தண்டனை காவல் சட்டத்தில் குற்றம் செஞ்சிருந்தால் அதற்கான உரிமை. தடுப்பு காவல் அப்படி இல்லை. தண்டனை அதாவது தப்பு செய்யாமல் இருப்பதற்கான ஒரு உரிமை தான் இது. நம்ம இரண்டு வகையாக தடுப்பு காவல் சட்டங்களை பார்த்தோம். ஒன்று தண்டனை காவல் சட்டம், இன்னொன்று தடுப்பு காவல் சட்டம்னு சொல்லி பார்த்தோம். இந்த தடுப்பு காவல் சட்டத்தில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சாதாரண சட்டத்தின் அடிப்படையில், இரண்டாவது தடுப்பு காவல் சட்டங்களின் விதிகளின் அடிப்படையில் அதற்கான என்னென்ன சோர்சஸ் என்னென்ன அட்வான்டேஜபிள்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரண காவல் சட்டங்கள் கீழ் கைது செய்யப்படுறவங்க ஃபஸ்ட்டு அவர் எதுக்கு கைது செய்யப்பட்டார், அதற்கான ரீசன் அவங்க நமக்கு சொல்லணும். இதற்கான உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. சாதாரண காவல் சட்டத்தில் இன்னொன்று மொத்தம் 3 இருக்கும். சாதாரண காவல் சட்டத்தில் அந்த 3 உரிமைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தின் கீழ் ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்கன்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். இது ஒன்றாக கருதிக்கலாம். ரெண்டாவது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தில் ஒரு கைது செய்யப்படும்போது அவர் வழக்கறிஞரை அவர் ஆலோசனை பெற்றுக்கலாம். மூணாவது அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து 24 மணி நேரத்திற்கு உள்பட்டு நீதிபதி முன்பு நிறுத்தணும். இது சாதாரண காவல் சட்டம். தடுப்பு காவல் சட்டத்தில் அப்படி இல்லை. அவங்க ரீசன் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். தேச பாதுகாப்புக்காக சொல்லாமல் இருக்கலாம், சமயங்களில் சொல்லவும் செய்வாங்க. ரெண்டாவது இவங்க அப்பீல் பண்ண முடியும். இவங்க கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் இல்லைன்னா அதுக்கு மேலாக டைரெக்டாக உயர்நீதிமன்றத்தை அணுக முடியாது. டைரெக்டாக அந்த ஜட்ஜு அந்த அமைப்பு இருக்கும். உயர்நீதிமன்ற ஜட்ஜுகள்லாம் ஒரு அமைப்பாக ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்கே இவங்களை சப்மிட் பண்ணால் போதும். இதுதான் தடுப்பு காவல் சட்டம். விரைவில் பார்ட் 2 வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.